ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ சரியாக போட முடியல. லேட் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் லேட் ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லை. தீபாவளி ஒர்க் பார்த்ததா என்னன்னு தெரில. உடம்பு ரொம்ப டயர்டாக, குறுக்கெலாம் வலியாக இருக்குது. அதனால் வீடியோ எடுக்கவும் முடியல, சரியாக தைக்கவும் முடியல. அதனால் வீடியோ சரியாக போடலை. இந்த வீடியோவே எடுத்து 2-3 நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி தான் வாய்ஸ் கொடுத்து போடுவோம் அப்படின்னு நினச்சி போடுறேன். இது பார்த்திங்கன்னா அளவு எடுத்து தைக்கிறது, அளவு ப்ளவுஸ் கிடையாது. அவங்க அளவு எடுத்து தைக்க சொல்லிட்டாங்க. அதனால் அளவு எடுத்து தைக்கிறேன். இது 40 இன்ச்சு 40 சைஸு உள்ள ப்ளவுஸு. இது ஃபுல்லாகவே பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தான் தைக்கிறேன். அவங்க பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு தைச்சிருந்தேன். அந்த பொண்ணு திருச்சியில் இருக்குது. அந்த பொண்ணு இங்கே வந்திருந்தப்போ தைச்சிச்சு பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் இல்லாமல் வேறு அளவு ப்ளவுஸ் கொண்டாந்துச்சு. பெருசாக தெரிஞ்சிச்சு. அதனால் நான் அளவெடுத்து தைக்கிறேன்னு சொல்லி தைச்சேன். அந்த பொண்ணு கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் அதை வாங்கிட்டு போயிடுச்சு. போட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அப்புறம் இப்போ தீபாவளிக்கு அங்கேருந்து திருச்சியிலேருந்து மதுரைக்கு கொரியர் பண்ணி, அவங்க அம்மா வீட்டுக்கு கொரியர் பண்ணி திரும்ப எனக்கு ப்ளவுஸ் தைச்சிட்டாங்கக்கா தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்துச்சு. அதை வச்சு அந்த பொண்ணுக்கு தைச்சி கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு தைச்சி போட்டு அப்புறம் அவங்க தங்கச்சி அவங்க அம்மாவுக்கும் சொல்லியிருக்கு. அதை வச்சு அவங்களும் அளவு ப்ளவுஸ் கொடுக்காம அளவெடுத்தே தைப்பா, நீ அளவெடுத்து தைக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி அளவெடுத்து தைக்க சொல்லிட்டாங்க. அதனால் நான் அளவெடுத்து தைக்கிறேன் பார்த்துக்கோங்க. இது 40 இன்ச்சு ப்ளவுஸு. ஃபுல்லாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். எடுத்து கட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வாங்கிட்டும் போயிட்டாங்க. நான் வீடியோ போடுறதா லேட்டாக போடுறேன். இது லைனிங் தான், சேரீயோட ப்ளவுஸு. லைனிங் நான் கட் பண்ணுறேன். நான் கட் பண்ணுற மெத்தட் எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இது எனக்கு கரெக்டாக இந்த மாதிரி தான் நான் ரொம்ப நாள் கட் பண்ணுறேன். கரெக்டாக வருது. யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொன்னதில்லை இது வரைக்கும். என்ன அளவெடுத்து தைக்கும்போது கொஞ்சம் யோசனையாக இருக்கும். கரெக்டாக வருமா, மேக்ஸிமம் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க. அளவெடுத்து தைக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக வருமா நம்ம எடுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசனையாக இருக்கும். அந்த பொண்ணு கரெக்டாக இருந்துச்சு. இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலை, இன்னும் ஒன்றும் சொல்லலை. பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னா. உங்களுக்கெல்லாம் எப்படி வேலை போகுது? வேலை இருக்குது, என்னன்னே தெரில. வேலை பார்க்க முடியல. குறுக்கு வலி ஓவராக இருக்குது. ஊசி போட்டாச்சு, ஒன்றும் சரியாக வரலை. மாத்திரை போடுறப்ப கேட்குது, திரும்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் ரொம்ப தைக்க உட்கார முடியவும் இல்லை. அவசரம்னா மட்டும் உடனே முடித்து கொடுக்குற மாதிரி 1-2 வர்றதை அப்படி மட்டும் முடித்து கொடுக்குறேன். தீபாவளிக்கு அப்புறம் இப்படித்தான் இருக்குது என் வேலை. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது? வேலை எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள்.